ஹாய் மை பியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். டைட்டில் பார்த்தா ரிவெஞ்ச் டு லவ். இதில் டாப் வந்துட்டு நம்ம ஜேகே தான். என்னன்னு தெரில, இந்த ஸ்டோரி சடனாக கொடுக்கணும்னு தோணுச்சு. எப்படி வந்திருக்குன்னு தெரில, பட் இந்த ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இதில் நம்ம ஜங்குக் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு இந்த ஸ்டடீஸ் பெருசாக எதுவும் வராது. பட் ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸான பாய், அத்லெட்டிக் பிளேயர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பையன். ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் நம்ம டயாங் பார்த்தா ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட், யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசக்கூட மாட்டான், ரொம்ப இன்ட்ரோவர்ட். அப்புறம் ஸ்கூலோட மானிட்டர். டயாங் ஜங்குக் 2 பேருமே சேம் கிளாஸ். ஓகேடா, மற்றதை வந்துட்டு நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு பெரிய ஸ்கூலு. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வாக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ட்ரீக்கு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அங்கே ஒரு பர்சன் மட்டும் அப்படியே தனியாக சிட் பண்ணிவிட்டு ஐஸில் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். ஸோ அவனோட பேக்கை மாட்டிட்டு புக் எடுத்து ஹேண்டில் வச்சு ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா சடனாக ஒரு பால் வந்துட்டு அந்த பர்சன் மேலே விழுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பர்சன் தான் வேகமாக ஓடி வந்துட்டு, ஓய் என்ன பார்க்குற, பால் எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல, அந்த பர்சன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்காங்க நிற்கிற பர்சனை. நான் பார்க்குற உங்ககிட்ட தானே கேட்குற, பால் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ அங்கே சிட் பண்ணியிருக்க பர்சன் தான் அப்படியே ஸ்லோவாக எழுந்து கீழே இருக்க பால் எடுத்துட்டு அந்த பாலே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இப்போ அந்த பர்சன் கிட்ட தான் போகிறான். அந்த பால் அப்படி அந்த பர்சன் கிட்ட தான் கொடுக்குறான். என்ன நீ பார்க்கறத பார்த்தா உனக்கும் விளையாடணும் போலையே, சரி வரியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது அது வந்து அது இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அகைன் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் போயிட்டு சிட் பண்ணிக்கிறான். அவனும் பால் எடுத்துட்டு அப்படியே ஓடிடுறான். ஸோ அங்கே சிட் பண்ணியிருக்க பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். இப்போ அப்படியே பார்த்தா டயாங் சிட் பண்ணியிருக்க பெஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நின்று கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டயாங்க்கு அந்த சவுண்ட் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. டயாங் தான் திரும்பி பார்க்குறான். என்ன இது, இப்போ இதுக்கு இவங்க எப்படி கத்திட்டு இருக்காங்க, போய் கேட்கலாமா? இல்லை வேணாம், இதுக்கு வம்பு. அப்புறம் நம்ம மேலே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம இப்படி சைலண்ட்டாக இருந்தா அப்புறம் சார் மேம்லாம் பார்த்தா நம்மளை தான் திட்டுவாங்க. சரி என்னன்னாச்சும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அங்கேருந்து எழுந்துக்கிறான். அவனோட திங்ஸ்லாம் அந்த ஸ்டோன் பெஞ்சில் வச்சுட்டு ஸ்லோவாக வாக் பண்ணி அந்த கேங்கிட்ட போகிறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப நர்வஸோட அவன் ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. அப்படியே பயந்துட்டே போயிட்டு அந்த கேங்க்கு பின்னாடி போயிட்டு நிற்கிறான். இங்கே பார்த்தா அந்த குரூப்புக்குள்ளே 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படியே சேரில் சிட் பண்ணிவிட்டு சென்டரில் டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்க ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேமு. எனக்கு அந்த கேம் நேம் தெரில, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜங்குக்னு அப்படியே சியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்கண்ணா அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ நான் இவங்கக்கிட்ட எப்படி போய் சொல்கிறது, நான் எப்படியாச்சும் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்க. அங்கே பார்த்தா ஜங்குக் தான் வின் பண்ணிடுறான். எல்லாருமே அப்படி செம்மையாக கத்தி சியர் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக் வின் பண்ணிட்டு என்ன நினச்சானே தெரில, அந்த பையனை திருப்பி அப்படி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். டயாங்க்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. ஐயோ என்ன இதை, எவ்வளோ நேரம் கேம் பண்ணிட்டா, இப்போ என்னன்னா
இது சரியில்லை, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சரி, சார்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக டயாங் தான் அங்கேருந்து போகிறான். ஸோ அங்கே பார்த்தா கிரவுண்டில் பிடி சார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஓடி போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கா. ஸோ அந்த சார் தான் டயாங்கை பார்த்துட்டு, என்ன டயாங், ஏன் எவ்வளோ மூச்சு வாங்க ஓடி வர, என்னாச்சு? அது 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 வந்து சார், அங்கே அங்கே ஃபைட் நடக்குது சார். என்ன ஃபைட்டா அப்படின்ற மாதிரி அந்த சாரும் கேட்டு ஷாக் ஆகிட்டு அந்த சைடு ஓடுறாரு. அங்கே போயிட்டு நின்று பார்த்தா ஜங்குக் தான் அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அப்போ அந்த சாரும் போயிட்டு ஜங்குக் கிட்ட நின்றுட்டு, ஜங்குக் ஸ்டாப் இட், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, கொஞ்சமாச்சும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படின்னு வேகமாக கத்த அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. ஜங்குக்கையும் அந்த பையனையும் தவிர. என்ன நடக்குதுங்க, எதுக்கு உன்னை போட்டு அவன் அப்படி அடிச்சிட்ருக்கான்? அந்த பையன் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஜங்குக், என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லு. இப்போ டயாங் தான் இது எல்லாமே நின்று அந்த பிடி சார் பக்கத்தில் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் வந்துட்டு டயாங்கை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். ஓ ஓ மேலே தானே அது, உன்னை பார்த்துக்கிறாரு, மொட்டாமையாக போயிடுவா, அங்கே என்ன பார்வை, என்னை பார்த்து சொல்லு, எதுக்கு அவனை போட்டு அப்படி அடிச்சிட்ருக்க? சார், நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்தேன். இவன் தான் என்கிட்ட வாண்டடாக வந்து ப்ராப்ளம் பண்ணா எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டியோ, நீயே ஏதாச்சும் பண்ணிட்டுருது, நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பிடி சார் தான் செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் இருக்க டயாங்கை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டே இருக்கான். டயாங்க்கு ஜங்குக்கை பார்க்கவே பயமாக இருக்குது. அந்த பிளேஸை விட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துடுறான். சாரி சார், மை மிஸ்டேக், இனிமேல் எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு ஜங்குக், நீ படிக்கிற பையன், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னை இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எக்ஸாமே எழுத விட மாட்டேன், பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கூலுக்கே வர முடியாது சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி சாரும் அப்படியே போயிடுறாரு. இந்த சைட் ஜங்குக் தான் என்னையும் மாட்டி விட்டான்ல அவனை அப்படின்ற மாதிரி அவனோட ஹேண்டை அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு செம டென்ஷனோட நின்றுட்டுருக்கான். இந்த சைட் டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக அந்த ஸ்டோன் பெஞ்ச் கிட்ட வந்துட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாக் பண்ணி கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு போகிறான். அப்போ பார்த்தா ஒரு கேங் அப்படி டயாங்கை வந்துட்டு லாக் பண்ணுது போக விடாமல். டயாங் தான் பயந்துட்டே பார்க்குறான். என்ன எதுக்கு என்ன லாக் பண்ணுறீங்க, விடுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும். ஏய், என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஜங்குக்கே மாட்டி விட்டுருப்பா, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க. இப்போது ஜங்குக் தான் அந்த சைட் வேகமாக வரான். ஜங்குக்கை பார்த்ததுமே டயாங்க்கு ஹார்ட்பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். இங்கே ஜங்குக் தான் டயாங்கிட்ட வந்துட்டு, என்ன இதுக்கு இப்போ என்ன நீங்கள் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன்னா உனக்கு அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்கிற, என்னம்மா நடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல, டயாங் எதுவுமே பேசலை, அப்படியே ஜங்குக்கே வச்சுக்கொண்டு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். எப்படி பாவமாக பார்த்தா மட்டும் விட்டுருவன் மட்டும் நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்படியே நின்றுட்டு, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க எல்லாரும். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இவனை எங்கே பார்த்தாலும் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கணும், என் கண்ணு முன்னாடி அதை நான் பார்க்கணும். நான் சொன்னால் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ பார்க்கலாம். ஏய், இதுக்கப்புறம் வாங்கடா போகலாம், நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு போயிடுறான். பட் டயாங்கு தான் ஒரு மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க நக்கலா. டயாங்க்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் போகலான்னு போகிறான், ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு டயாங்கை இடிச்சிடுறாங்க. டயாங் அப்படியே கீழே விழுந்ததும் அவனோட நோட்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. அதை அவன் எடுக்கலான்னு போகிறான். அப்போ பார்த்தா இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த நோட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறான். இப்போ டயாங் தான் எழுந்துட்டு, ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னப்பா இது இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா என்ன? சரி வா வந்து வாங்கிக்கோ
அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் தான் ஓடுறான். டயங்கா அவன் பின்னாடியே ஃபாஸ்ட்டாக போகிறான். அவனால் ஓட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக வருது. இப்போ அகைன் கீழே விழுந்துடுறான். அந்த ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு அந்த நோட்டை அப்படி டயங்கோட மேலே தூக்கி போடுறான். இந்தா பொடி நோட்ஸு, இதுக்கப்புறம் உனக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். இப்போ பார்த்தா டயாங் தான் க்ரை பண்ணிட்டே ஜங்குக் இருக்க பிளேஸ் தேடி போகிறான். ஸோ ஜங்குக் பார்த்தா கிளாஸில் தான் லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே குரூப்பாக சிட் பண்ணியிருக்கான் அவனோட கேங்கோட. இப்போ டயாங் தான் ஸ்லோவாக வாக் பண்ணி கிளாஸ்குள்ளே என்டர் ஆகுறான். அவன் உள்ளே வரவும் பேப்பரை தான் டயாங் மேலே அப்படியே அடிக்கிறாங்க. டயாங் தான் நிமிர்ந்து பார்க்குறான். பட் அவன் எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக போயிட்டு அவன் பிளேஸில் சிட் பண்ணலான்னு போகிறான். அங்கே பார்த்தா அவன் சிட் பண்ணதுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேப்பர் எடுத்து அவன் மேலே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விடுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டயாங் எழுந்து நின்றுட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறான். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ டயாங் தான் ஸ்லோவாக எழுந்து பேக் சைடு ஜங்குக் சிட் பண்ணியிருக்க பிளேஸ் கிட்ட வந்துட்டு நிற்கிறான். பட் ஜங்குக் எதுவுமே பார்க்காம அவன் காலை தூக்கி டெஸ்க்கு மேலே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். டயாங் தான் அதை பார்த்துட்டு, எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என்ன சார்கிட்ட சொன்னல, அப்போ தெரியல உனக்கு, மாட்டி விட்டல, நல்லா அனுபவி அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் சொல்கிறான். இல்லை, நீங்கள் என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அப்போது அந்த டைம் சார் பார்த்தா என்ன தானே கேட்பாங்க, அப்புறம் எனக்கு தான் திட்டு விழும். உனக்கு திட்டு விழக்கூடாதுன்னு என்ன சொல்லிவிட்டல, இதுக்கு பேர் தான் ரிவெஞ்சு, நல்லா வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் எழுந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிடுறான். இங்கே டயாங் தான் அப்படியே க்ரை பண்ணிட்டே அவன் கிளாஸ் ரூமில் சிட் பண்ணியிருக்கான். நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், ஆனாலும் அவனை நம்ம சார்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. நம்ம பேசாமல் அவன்கிட்ட போயிட்டு சாரி கேட்கலாமா? இல்லை, நம்ம தான் பார்த்தாலும் எரிஞ்சு விழுறோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா ஈவினிங் அந்த மாதிரி டைமு. நம்ம டயாங் வந்துட்டு கிளாஸ் ரூமில் சிட் பண்ணியிருக்கான். வெளில ஜங்குக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இப்போது நல்ல மூடில் தான் இருக்கான், போயிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி டயாங் தான் எழுந்துக்கிறான். இப்போது கிளாஸ் சார் வந்துட்டு அப்படியே ஜங்குக் கிட்ட தான், என்ன ஜங்குக் ஸ்கூலில் பொறுக்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்க போல, என்ன சார் சொல்கிறீங்க? நான் எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணாமல் தான் பிடி சார் என்கிட்ட அப்படி பேசிட்டு போகிறாரா? சொல்லு ஜங்குக். ஆஹா, பிடி போட்டு கொடுத்துட்டானா, போச்சு, இவன் என்ன லெக்சர் எடுக்க போகிறான்னு தெரில இப்போது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ அந்த சார் தான், இங்கே பாரு ஜங்குக், நான் எதுவும் பெருசாக சொல்லலை. டயாங், நீயே பார்க்குற, அவன் ஸ்கூல் மானிட்டர், அவனும் தான் படிக்கிறான், நீயும் தானே ஸ்போர்ட்ஸு ஸ்டடீஸ் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்க. ஆனால் ஏன் இந்த ரவுடித்தனம் மட்டும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது? டிசிப்ளின்லாம் டயாங்கிட்ட பார்த்து கற்றுக்கோ. அவன் கூடலாம் என்னை கம்பேர் பண்ணாதீங்க. அவன் வேற, நான் வேற, அது எப்படி வேற ஆகும்? நீயும் ஸ்டூடெண்ட், அவனும் ஸ்டூடெண்ட், அவனும் நீ படிக்கிற கிளாஸ் தானே, பார்த்துரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் கிட்ட கொண்டு போகிற மாதிரி வச்சுக்காத ஜங்குக் அப்படின்ற மாதிரி கிளாஸ் யாரும் திட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கே ஜங்குக் தான், ஓச்சா வேறு வேலையே இல்லை இவனுங்களுக்கெல்லாம், எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று என்னையே சொல்ல வேண்டியது. இது பார்த்ததுக்கு இந்த டயாங் வேறு, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. எப்போ பாரு அவன் கூட என்னை கம்பேர் பண்ணி சே அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் செம்ம கோவத்தோடு நின்றுட்டுருக்கான். ஐயோ, இந்த சாரு வேற, எப்போ தான் நான் சாரி கேட்கலான்னு போனேன், அதுக்குள்ளே இந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு டயாங் தான் திரும்ப போயிட்டு கிளாஸ் ரூம்லேயே அகெயின் சிட் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் டயாங் கிட்ட வந்துட்டு செம்ம கோவத்தோடு நின்றுட்டுருக்கான். டயாங் தான் நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறான். அவனால் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. என்னாச்சு
என்னாச்சு ஜங்குக்? என்ன என்னாச்சு? யா உனக்கு எதுவும் தெரியாதா? அப்படி தெரியாத மாதிரியே கேட்குற. இல்லை ஜங்குக், எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்படியா? இப்போ சார் வந்துட்டு பேசிட்டு போனது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படி தானே? அப்படின்னு ஜங்குக் கோவமாக கேட்க டயாங் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படியே சைலண்ட்டாக செட் பண்ணியிருக்கான். உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. இதில் வேற ஒன்றையும் என்னையும் வச்சு தேவையில்லாமல் கம்பேரிசன் வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கையும் திட்டிட்டு அப்படியே போகிறான். எங்கள் டயாங்க்கு ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக வருது. எப்படி தான் டேஸஸும் பாஸ் ஆகுது. ஜங்குக் டயாங்க ரொம்ப புல்லி பண்ணுவான். ஒன் ஃபைன் டே டயாங் வந்துட்டு பால்கனியில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லா சைடும் ப்ரெஷராக இருக்குது. ஏன் ஏன் இப்படி அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணலான்னு போகிறான். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் தான் அப்படியே ஸ்கூலுக்கு தான் கிளம்புறான். அவனோட ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டுட்டு எப்போ அப்படியே மிரரில் வந்துட்டு நிற்கிறான். ஸ்பெக்ஸு போடலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஐஸில் லென்ஸ் தான் வைக்கிறான். அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரான். அங்கே பார்த்தா டயாங்கோட அம்மா தான். என்ன டயாங் படிச்சிட்ருக்கியா? படிக்கிறேம்மா, படிச்சுட்டு தான் இருக்கு. படிக்கிற மாதிரியே தெரியலையே. எங்கே மார்க்கும் வரமாட்டேங்குது, மார்க்கு குறையுது வர வர. எங்கே தான் போகுதுன்னு தெரில உன்னோட கான்சன்ட்ரேட் எல்லாம். அம்மா அதான் 95% எடுக்கிறல்லம்மா. அது மட்டும் போதுமா உனக்கு? ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இரு. எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் உன்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே டயாங் தான். என்னை பற்றி ஏதாச்சும் கேட்குறாங்களா? எப்போ பாரு படி படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறான். இப்போ பார்த்தா டயாங் தான் கிளாஸ் ரூமுக்கு வாக் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ பார்த்தா ஒரு கேங் தான் வந்துட்டு டயாங் கிட்ட புல்லி பண்ணுறாங்க. இதில் ஒரு பையன் வாட்டர் பாட்டில் எடுத்து டயாங்கோட மூஞ்சிலே ஊற்றிடுறான். அப்போது அவனோட ஐஸ் அப்படி ரப் பண்ணக்குள்ள அந்த லென்ஸு கீழே விழுந்துருச்சு. ஸோ டயாங்கோட பேக் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி விழுந்திருக்கு. டயாங் தான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அவனோட பேக்கை தேடிட்டு இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்து கூட கொடுக்காம அப்படியே போயிடுறாங்க. இப்போ பார்த்தா டயாங் தான், ப்ளீஸ் யாராச்சும் என் பேக்கை மட்டும் எடுத்து கொடுங்களேன், எனக்கு கண்ணு தெரியல, ப்ளீஸ் என்னோட ஸ்பெக்ஸு பேக்கில் இருக்குது, யாராச்சும் எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவன் அழுதுகிட்டே தேடிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா சடனாக ஒரு பர்சன் அப்படியே கீழே குனிஞ்சி அந்த பேக்கை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பெக்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து டயாங் கிட்ட போயிட்டு அவனோட ஹேண்டில் அப்படியே வச்சுட்டு அந்த பர்சன் பாட்டுக்கு போயிடுறாங்க. டயாங் அவனோட ஐஸில் அப்படியே அந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. யார் இது? யார் நமக்கு ஹெல்ப் பண்ணா? அந்த பர்சன் யார்? நம்மளே ஒரு பர்சனாக நினச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஸோ அந்த பர்சனை தான் தேடிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த பர்சன் இல்லை. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் கிளாஸ் ரூமில் சிட் பண்ணியிருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே க்ரை பண்ணிகிட்டே சிட் பண்ணியிருக்கான். பேக் சைட்லேருந்து ஜங்குக் தான் பார்க்குறான். பட் பெருசாக கண்டுக்கல. டயாங் ரொம்ப நேரமாக க்ரை பண்ணிட்டு இருக்க ஜங்குக் தான் எதுக்கு அவன் எப்படி க்ரை பண்ணுறான், என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். என்னவா இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு, ஆமாம் இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்கான். பட் டயாங் ரொம்ப சேடாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். ஜங்குக் தான் பேக் சைடில் இருந்த டயாங்கை பார்த்துட்டே இருக்கான். ஸோ டயாங்க்கு அது வந்துட்டு தெரியுது, ஒரு பர்சன் ரொம்ப நேரம் நம்மளே பார்த்தா தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான் டயாங் திரும்பி ஜங்குக் சைடு தான் பார்க்குறான். ஜங்குக் அப்படியே திரும்பிக்கிறான். ஜங்குக்கு இந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது. இப்படி டயாங்கே பார்த்துட்டே இருக்கான் அந்த கிளாஸ் ஃபுல்லாக. இப்போ பார்த்தா பிரேக் டைம். நம்ம டயாங் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகலான்னு போகிறான். அங்கே பார்த்தா இன்னும் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே டயாங்க குரூப்பாக சுற்றி புல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அவன் மேலே அப்படியே ஃபுல்லாக வாட்டரை ஊற்றி விட்டுடுறாங்க. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, என்னோடய யூனிஃபார்ம் காயாத, ப்ளீஸ் இதை காய லேட் ஆகும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விடுங்க ப்ளீஸ். அப்போனா இனிமேல் ஜங்குக்கிட்ட நீ எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் தெரியாமல் அன்றைக்கி சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி டயாங் ரொம்ப க்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டயாங் க்ரை பண்ணுறத பார்த்துட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா டயாங் தான் அவனோட ட்ரெஸ்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது. ஸோ அதோடைய கிளாஸ் ரூம்குள்ளே வரான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். டயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே க்ரை பண்ணிகிட்டே வந்துட்டு டேபிளில் சிட் பண்ணுறான். அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அவன் ட்ரெஸ் இன்னுமே வெட்டாக இருக்குது. ஸோ அவனுக்கு கோல்டும் வந்துடுது. இப்போ பார்த்தா டயாங் தான் அப்படியே டெஸ்க்லேயே படுத்துடுறான். ஜங்குக்கும் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பார்த்தா கிளாஸ் எண்ட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் டயாங் மட்டும் அப்படியே டெஸ்க்லேயே படுத்திருக்கான். இங்கே ஜங்குக் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எழுந்து போகலான்னு போக அப்போ டயாங் படுத்திருக்கிறத பார்த்துட்டு, என்ன இவன் ஸ்கூல் கூட முடிஞ்சிருச்சு, இவன் ஏன் இன்னும் எங்கே படுத்திருக்கான், என்னவா இருக்கும், இன்னும் எழுந்துக்கல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே நின்று டயாங்கே பார்த்துட்ருக்கான். என்ன மச்சான் எதுக்குப்போ அவனையே பார்த்துட்ருக்க, நீ வா நம்ம போகலாம், டேய் அவனை போய் எழுப்பு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷாக்காக இருக்குது. டேய் கெவின் அவனை போய் எழுப்புடா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ கெவின் தான் அங்கே டேபிள் கிட்ட போயிட்டு டயாங்கோட ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணுறான். டயாங் டயாங் எழுந்துரு, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல இப்போ டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக எழுந்துட்டு நிமிர்ந்து கெவினை பார்க்குறான். ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, தனியாக என்ன பண்ணிகிட்ருக்க, எழுந்து வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ டயாங்கும் அதை கேட்டுட்டு அவனோட பேக்லாம் எடுத்துட்டு எழுந்து போகலான்னு போகிறான். அவனால் நடக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அவனுக்கு. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக் தான், டேய் நீங்களாம் போங்க, நான் அப்புறமா வரேன். ஏண்டா எங்கே போகிற நீ? அதானே ஸ்கூல் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகாமல் நீ எங்கே போகிற? டேய் சொல்கிறல, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே போகிறாங்க. இந்த சைட் டயாங் தான் ஸ்லோவாக கிளாஸ் ரூம் விட்டு வெளில போகிறான். ஜங்குக்கும் டயாங்கை பார்த்துட்டு, இவன் போகிறத பார்த்தா எங்கேயாச்சும் விழுந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டே டயாங் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். டயாங் தான் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கு அவனுக்கு, நடக்கவே முடியல. அவன் வாக் பண்ணி போகிறதுக்கே டைமும் ஸ்கிப் ஆகுது. டயாங் தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணி போகிறான். ஜங்குக்கும் அப்படியே பின்னாடியே வரான். டயாங்க்கு அது தெரியுது யாரோ பின்னாடி வராங்கன்ட்டு. திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இப்போ டயாங்கும் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கான். ஜங்குக்கும் ஃபாலோ பண்ணி வரான். ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம் தான். டயாங் அவனோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கே ஜங்குக்கு அப்படியே நின்றுக்கிறான். டயாங் போனதுமே அவன் வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது. ஜங்குக்கும் அதை அப்படியே பார்க்குறான். டயாங் ரூமில் தான் அவங்க அம்மா டயாங்கை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது விண்டோ வழியாக ஜங்குக்கு தெரியுது. அவன் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இந்த சைட் பார்த்தா, என்ன டயாங் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, இதான் வர டைமா பாரு, ட்ரெஸ் எல்லாம் எப்படி நனைஞ்சிருக்கு, என்ன பண்ணி தொலைச்ச, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, நோட்ஸ் எல்லாம் எப்படி நனைஞ்சிருக்கு பாரு, இதுக்கப்புறம் எப்படி படிப்ப நீ? அப்போது நான் படிக்கணும், அது மட்டும்தான் உங்களுக்கு, என் ஹெல்த்து எப்படியானா உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன டயாங் என்ன எழுத்து பேசுகிற நீ, யாருக்கிட்ட கற்றுக்கிட்ட இதெல்லாம்? யாருக்கிட்ட கற்றுக்கணுமா? நான் கேட்கக்கூடாதா? கேட்டால் தப்பான பையனா? நீங்கள் வந்ததும் வராதுமா, நோட்ஸு ஸ்பாயில் ஆகிட்டுன்னு சொல்லி அதுக்கு திட்டுறீங்களே தவிர எனக்கு ஹெல்த்துக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்டிங்களாம்மா? எப்போ பாரு உங்களுக்கு ஸ்டடி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்,
நான் கூட இம்பார்ட்டண்ட் இல்லைல்ல. நான் படிக்கலைன்னு சொல்லி என்னை திட்டினா கூட பரவாயில்ல. படிக்கக்குள்ளேயே நீங்கள் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறீங்க. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. இந்த வேர்ல்ட்லேயே நீங்கள் தான் ரொம்ப மோசமான அம்மா. நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் வாஷ்ரூம்குள்ளே தான் போயிடுறான். டயாங்கோட அம்மாவும் அப்படியே சைலண்ட்டாக போயிடுறாங்க. டயாங் தான் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டை விட்டு வெளில வந்துடுறான். பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போயிட்டு அங்கே இருக்க டேபிளில் சிட் பண்ணிவிட்டு க்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப. ஸோ அந்த ஷாப் வந்துட்டு டயாங்கோட சித்தப்பாவோட ஷாப் தான். அந்த ஷாப்புக்கு அடிக்கடி டயாங் வருவான். ஸோ இப்போ பார்த்தா டயாங் தான் ரொம்ப அழுதுகிட்டே அந்த டேபிளில் படுத்திருக்காங்க. அந்த ஷாப்பில் உள்ள ஓனரும் பெருசாக எதுவும் கண்டுக்கலை. ஜங்குக் தான் நோட் பண்ணிவிட்டு டயாங் கிட்ட வந்துட்டு அப்படியே செட் பண்ணுறான். டயாங் தான் நிமிர்ந்து யாருன்ற மாதிரி பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்ததும், எங்கேயும் என்னை புள்ளி பண்ண தானே வந்திருக்க, அதான் ஸ்கூலில் புள்ளி பண்ணுறிய, அது பத்தாதா, இங்கே வேற பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப அழுகிறான். இங்கே ஜங்குக் தான், நான் உன்னை புள்ளி பண்ண வந்தேன்னு உன்கிட்ட சொன்னனா என்ன அப்படின்னு கேட்க, டயாங் தான் கன்ஃபியூஷனோட ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் அவனோட பேக்கெட்லேருந்து ஒரு கர்ச்சீஃப் தான் ஒயிட் கலர், அதை அப்படியே எடுத்து டயாங் முன்னாடி கொடுக்குறான். டயாங் ஒன்றும் புரியாத மாதிரி ஜங்குக்கே பார்க்குறான். என்ன பார்க்குற, வாங்கிக்க அப்படின்னு சொல்ல டயாங்கும் அந்த கர்ச்சீஃபை வாங்கிக்கிறான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் ஒரு டேப்லெட் எடுத்து டயாங் கிட்ட கொடுக்குறான். அப்படியே பக்கத்தில் வாட்டரும் இருக்குது, இதை போட்டுக்க, ஃபீவர் சரியாயிடும். ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் என்ன சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு டயாங் கேட்க, அதுக்கு ஜங்குக் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ அப்படியே அந்த ஷாப்பில் தான் போயிட்டு ஹாட் வாட்டர் தான் கேட்குறான். அவங்களும் ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு டயாங் முன்னாடி வந்துட்டா. டயாங்கும் அதை வாங்கிட்டு டேப்லெட் போடுறான். ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கும் டயாங்க பார்க்குறான். நீ தான் நல்லா படிக்கிறல்ல, அப்புறம் என்னத்துக்கு உன்னை உங்கள் வீட்டில் எப்படி திட்டுறாங்க? அதெல்லாம் இல்லையே, எங்கள் வீட்டில் என்னெல்லாம் திட்ட மாட்டாங்க. எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ டயாங் தான் எல்லாமே ஜங்குக்கிட்ட ஷேர் பண்ணுறான். அப்படியே க்ரை பண்ணிவிட்டு ஜங்குக்கும் அதை அப்படியே கேட்டுகிட்டே சிட் பண்ணியிருக்கான். டயாங் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே ஸ்லோவாக போயிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு அவனோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜங்குக் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். டயாங் தான், அன்னைக்கு நான் உன்னை சார்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, அது என்னோட தப்பு தான். நீ என்னை விட பெட்டராக தான் இருக்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ஸ்டடீஸ்லேயும் சரி உன்னை மிஞ்சிக்க யாராலையும் முடியாது. ஆனாலும் என் கூட கம்பேர் பண்ணால் உனக்கு கோவம் வரும் தானே. நீ அன்னைக்கு சார்கிட்ட சொன்னது தான் எனக்கு கோவம், மற்றபடி உன் மேலே எந்த கோவமும் எனக்கு இல்லை. நிஜமாவா? ஆமாம், நிஜமாதான். அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரி டயாங்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக் கிட்ட கொடுக்குறான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. நான் பேசிக்கலி ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப். என்கிட்ட அவ்வளோவா யாருமே பேச மாட்டாங்க. நீ என் கூட ஃப்ரெண்டாக இருப்பியா ப்ளீஸ் அப்படின்ட்டு டயாங் பாவமாக கேட்க, ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் அவனோட ஹேண்ட் அப்படியே டயாங் கிட்ட கொடுக்குறான். 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. எதை பற்றியும் திங்க் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிறான். இந்த வேர்ட் டயாங்க்கு அவன் ஹார்ட்குள்ளே என்னமோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வேர்டை டயாங் கேட்குறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பியோடைய வீட்டுக்குள்ளே போகிறான். டயாங் போனதுமே அவங்க அம்மா டயாங்கை பார்க்குறாங்க. பட் பெருசாக எதுவும் பேசலை. அவன் பாட்டுக்கு ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் போயிட்டு சிட் பண்ணுறான். என்ன இதை ட்ரீமா என்ன? அதுவும் ஜங்குக் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லியிருக்கான். நேற்று வரைக்கும் என் மேலே கோவமாக இருந்த ஒரு பையன்
இன்னைக்கு என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்டில் தான் பில்லவை ஹக் பண்ணிட்டு லைடாகியிருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்குது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணுறான். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு டயாங் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறான். அவனோட சீக்ஸ்லாம் அப்படி ரெட் ஆகிருக்கு, ரொம்ப ப்ளஷிங்காக இருக்குது. என்றைக்கும் இல்லாமல் ஏன் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ஷையாக இருக்கு, அதுவும் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு ஜங்குக்கு பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ரெடி ஆகி கீழே இறங்கி வரான். அங்கே பார்த்தா வழக்கம் போல் டயாங்கோட அம்மா தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து டயாங்க்கு கொடுக்குறாங்க. கூடவே ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க. டயாங்க்கு ஷாக்காக இருக்குது. சாப்பிடு டயாங், நல்லா சரியா? ஃபீவர் இப்போது பரவாயில்லையா அப்படின்னு கேட்க டயாங் தான் ஆமாம் இப்போது கொஞ்சம் பரவாயில்ல. சரி, இன்னும் சரியாகலைன்னா சொல்லு, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம். சரிம்மா. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணு சரியா? என்ன பார்ட்டிம்மா? அது சர்ப்ரைஸ். இப்போ நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே டயாங்க அடுத்து எதுவுமே பேசலை. ரொம்ப கன்ஃபியூஷனோட ஸ்கூலுக்கும் போகிறான். இப்போது டயாங்கோட அப்பா தான் டயாங்க பார்த்துட்டு, இந்த டயாங் உன்னோட சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொன்னல, அதை நான் சரி பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. சரி, நீ ஸ்கூல் போயிட்டு வாண்ணா. சரிங்கப்பா. இப்போ டயாங் தான் அந்த சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறான். என்ன இது, இன்னைக்கு வீட்டில் 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்கும் போக டயாங்க்கு அந்த டேவே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக போகிறான். அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டயாங்க்கு விஷ் பண்ணுறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது, என்னாச்சு எல்லாருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே தான் போயிட்டு சிட் பண்ணுறான். கிளாஸும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. டயாங் தான் இப்போது அப்படியே பேக் சைடு தான் திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜங்குக் இல்லை, ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. என்ன இது, இவன் எங்கே போனா, இவ்வளோ நேரம் ஆகியும் வரவே இல்லை, என்னவா இருக்கும், ஒருவேளை லீவ் போட்டானா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே செட் பண்ணியிருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் ஜங்குக் வரவே இல்லை. டயாங் அந்த டே ஃபுல்லாக ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கை பார்க்காம. எனக்கு ஏன் இப்படி இருக்கு, ஒரு நாள் தானே வரலை, அதுக்கே அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படி தான் அவனுக்கு அந்த டேவும் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா ஈவினிங் அந்த மாதிரி டைமு நம்ம டயாங் தான் ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. பட் அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அதை அப்படியே எடுத்து ரீட் பண்ணுறான். இங்கே பாரு டயாங், வீட்டில் பார்த்து பத்திரமா இரு, நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்கோம், வர்றதுக்கு நைட் ஆகும் சரியா? உனக்கு நான் ஸ்நாக்ஸ் வந்துட்டு அங்கே கிச்சனில் வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு சேஃபாக இருந்தேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி டயாங்கோட அம்மா தான் அந்த ஸ்டிக்கி நோட்டில் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. டயாங்கும் அதை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போகிறான். அழகாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஷர்ட்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு பெட்டில் போயிட்டு அவ்வளோ க்யூட்டாக லைட் ஆகுறான். அவனுக்கு ஜங்குக்கோட தாட்ஸாகவே இருக்குது. ஆமாம்ல, அவன் என்கிட்ட அன்னைக்கு நம்பர் கொடுத்தால, சரி கால் பண்ணலாமா? ஆனால் பயமாக இருக்கே, அவன் ஏதாச்சும் ஒர்க்கில் இருந்தானா? இல்லை நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனோட மொபைல் ஃபோன் எடுத்து ஜங்குக்கோட நம்பருக்கு தான் டயல் பண்ணுறான். அந்த சைடில் ரிங் போகுது, பட் கால் எடுக்கலை. என்ன இது, காலை எடுக்க மாட்டான், சரி அகைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணுறான். இப்போ பார்த்தா காலும் அட்டன் ஆகுது. ஹலோ, யாரு? ஜங்குக், நான் டயாங் பேசுகிறேன். சொல்லு டயாங், என்ன திடீர்னு கால்லாம் பண்ணியிருக்க? அது வந்து அது நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலை? அதுவா, எனக்கு கொஞ்சம்
உடம்பு சரியில்லை அதான். என்ன உடம்பு சரியில்லையா? அச்சச்சோ, என்னாச்சு உனக்கு? அது அது வந்து லைட்டாக தலைவலி, அதான் லீவ் போட்டேன். இப்போ ஓகேவா? நான் வேணா டேப்லெட் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம். சரி, நீ இப்போது எங்கே இருக்க? நானா? நான் வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? அப்போ நான் சரி, நான் நைட்டு உன் வீட்டுக்கு வரேன். என்ன வீட்டுக்கா? ஆமாம். ஏன்? அது அது வந்து ஏன் நான்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? ஆ இல்லை இல்லை, அப்போல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நான் நைட்டு வரேன், சரியா? ஆ சரி. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் காலை கட் பண்ணிட்டான். எங்கள் டயாங்க்கு எதுவுமே புரியலை, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே பெட்டில் லைட் ஆகிட்டு ரூம்லேயே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ரூம் டோர் நாக் ஆகுது. டயாங் தான் பயந்துட்டு யாருன்ற மாதிரி எழுந்து பார்க்குறான். யாரு அப்படின்னு கேட்க அந்த சைடில் இருந்து எந்த சவுண்டும் வரல. டோர் மட்டும் நாக் ஆகிட்டே இருக்கு. டயாங்க்கு பயமாக இருந்தாலும் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு நிற்கிறான். நின்றுட்டு ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கேயோட மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டயாங் அப்படின்னு சொன்னதும் டயாங்க்கு தான் செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இன்னைக்கு என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படி தான், ஃபர்ஸ்ட் நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் டயாங் தான் அதை அப்படியே வாங்கிக்கிறான். இப்போ பார்த்தா டயாங்கோட அம்மா தான் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு டயாங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே மை பேபி, சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே வான்னு உனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அம்மா நீங்கள் ஷாப்பிங்கில் எதுவும் பேசாத, நீ போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, சரியா? நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ வா ஜங்குக் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மா தான் ஜங்குக்கே கூப்பிட்டுட்டு கீழே போகிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே கீழே போகிறான். டயாங்க்கு ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட ரூமுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணுறான். ஸோ அது ஒரு கோட் சூட் மாதிரி இருக்குது. அது பிளாக் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது டயாங்க்கு. ஆமாம்ல, இன்றைக்கி என் பர்த்டேனா நான் எப்படி மறந்தேன் இதை? ஆனால் பெருசாக எதுவும் நடக்காதுன்னு நினச்சேன். ஜங்குக்கு எப்படி என்னோடய பர்த்டே ஞாபகம் இருக்கும்? என் ஒன்றும் புரியலையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ரூமை விட்டு வெளில வரான். அங்கே பார்த்தா கீழே ஜங்குக், டயாங்கோட அம்மா அப்பா, டயாங்கோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க. டயாங்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது எல்லாருமே ஒரே பிளேஸில் பார்த்ததுமே. என்ன இது, எல்லோரும் வந்திருக்காங்க? அப்போது அம்மா சொன்ன அந்த பார்ட்டி எனக்கா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே கீழே இறங்கி வரான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய கேக் தான் டேபிளில் வச்சுருக்காங்க. டயாங்கும் அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டு நிற்கிறான். எல்லாருமே டயாங்க்கு அவ்வளோ அழகாக பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. டயாங்கும் அவ்வளோ ஹாப்பியாக அந்த கேக்கை போயிட்டு கட் பண்ணுறான். பேரண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஜங்குக் கிட்ட தான் போகிறான். அப்படியே ஸ்லோவாக அந்த கேக்கை ஜங்குக் கிட்ட கொடுக்குறான். ஜங்குக்கும் அதை அப்படியே க்யூட்டாக வாங்கிக்கிறான். டயாங்க்கு அழகாக ஃபீட் பண்ணி விடுறான். ஸோ இப்படி தான் அந்த பர்த்டே செலிப்ரேஷனும் ஃபினிஷ் ஆகுது. இப்போ பார்த்தா அங்கே டயாங்கோட வீட்டில் பால்கனி இருக்குது. அங்கே தான் நம்ம டயாங் ஜங்குக் 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக, எதுவுமே பேசாமல், என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் 2 பேருக்கும் அவ்வளோ நர்வஸாக இருக்குது. டயாங்க்கு ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்குது. ஜங்குக்கும் அதே மாதிரி தான். இப்போ டயாங் தான், இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னா உனக்கு எப்படி தெரியும் ஜங்குக்? உனக்கு தான் என்ன பிடிக்காதே. யார் சொன்னா பிடிக்காதுன்னு? அப்போனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் டே. ஆனால் என்ன, இந்த சின்ன சின்ன கம்பேரிசன், அன்னைக்கு நீ சார்கிட்ட சொல்லி அவர் என்னை திட்டினது, அதெல்லாம் தான் எனக்கு உண்மையில கோவம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு
உன்னோட ஸ்பெக்ஸை காணும் தேடிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போது எடுத்து கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்புறம் அன்னைக்கு சார் என்ன அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்போ தான் நான் நேம் செக் பண்ணக்குள்ள உன்னோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு. அப்போ தான் தெரியும் இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு. அப்புறம் டயாங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன என்ன ஜங்குக்? அது அது வந்து அது என்ன சொல்லு. என்ன இவன் சடனாக இப்படி சொல்கிறானேன்னு தப்பாலாம் எடுத்துக்காத. நான் அப்படி நினைப்பேண்ணா, நீ சொல்லு. எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும் டே. அதான் சொன்னல, அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரியல. நான் எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னு உனக்கு புரியலையாட்டே? அது அது வந்து அது எனக்கு தெரியலையே. ஐ லவ் யூ டே. ஜங்குக்கு இப்படி சொன்னதுமே அவ்வளோதான், டயாங்க்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அப்படியே ஒயிட் ஐஸோடு நின்றுட்டுருக்கான். என்ன? ஐ லவ் யூ டே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்குக் தான் டயாங் கிட்ட போயிட்டு அவனோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு, எங்கே பாருட்டே, இது வரைக்கும் நீ என்ன எப்படி நினச்சிடலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ என் கூட லாஸ்ட் வர இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் டே. என் கூட இருப்பியா? இதுக்கான ஆன்சர் நீ லேட்டாக கூட சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் உனக்காக வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். அது அது வந்து அது அது வந்து ஜங்குக்கா, உன்னை போய் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? எனக்கு ஒன்று அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நீ கோவமா இருப்பியா? அதை பார்க்கக்குள்ள எனக்கு பயமாக இருக்கும். உன்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நீ வந்துட்டு எப்பவும் கோவமாகவே இருப்ப. அதனால நான் பயந்துட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாரும் உன் பின்னாடி சுற்றுறாங்க. அவங்களுக்குள்ள நீ திரும்பி பார்க்கல. என்கிட்டலாம் பேசுவியான்னு நினச்சதா நானும் பெருசாக கண்டுக்கலை. மற்றபடி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா அது அது வந்து அது அது வந்து ஐ ஐ லவ் யூ ஜங்குக்கா. நானும். அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் தான் அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே டேவை பார்க்குறான். டேவும் அப்படி பப்பி ஐஸோட ஜங்குக்கை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம், நீ எனக்கு கிஃப்டே தரல. எங்கே என் கிஃப்ட்டு? ஆமாம்ல, அதை எப்படி நான் மறந்தா? சரி, இப்போது ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். டயாங் தான் அவனோட ஐஸை அழகாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் டயாங் பக்கத்தில் போயிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு செயின் தான் எடுக்கிறான். அதை எடுத்து டயாங்க்கு தான் போட்டு விடுறான். அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போ ஐஸை ஓப்பன் பண்ண. டயாங் ஸ்லோவாக அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே, செயினா எவ்வளோ அழகாக இருக்கு. இது எப்போ வாங்கின? அன்னைக்கு நீ என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனல. ஆமாம், அப்போவே வாங்கிட்ட. இது மட்டும்தானா? வேறு எதுவும் இல்லையா? இருக்கு, ஆனால் அதை உன்னால் அதை பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் எதுவுமே புரியாமல் கன்ஃபியூஷனோட ஜங்குக்கை பார்த்துட்டே நிற்கிறான். என்ன அப்படி பார்க்குற? இல்லை, எனக்கு புரியலையே. சரி, இப்போ உன் ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு? நான் சொன்னால் கேட்க மாட்டியா என்ன? அது அது வந்து ஜங்குக்கா, இப்போ எதுக்கு நீ?
கிட்ட வரா. ஐஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னான். இப்போ டெயாங் தான் அகைன் அவனோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவனோட லிப்ஸையும் அப்படியே பைட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் டெயாங் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப க்ளோஸில் நின்றுட்டுருக்கான். அப்படியே அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணுறான். டயாங் இன்னமும் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே அவனோட தம் ஃபிங்கரை வச்சு டயாங்கோட அப்பர் லிப்ஸை தான் அப்படியே எடுத்து விடுறான். அது அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட லிப்ஸே அப்படி பார்த்துட்டே ரொம்ப ஸ்லோவாக போகிறான். டயாங்க்கு இங்கே ஸ்டமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் ஸ்லோவாக போயிட்டு டயாங்கோட லிப்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக் டயாங் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக் அவ்வளோ ஃபோர்ஸாக டயாங்கை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பார்த்தா அந்த கிஸ் அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகுது. டயாங்கும் அவ்வளோ அழகாக அதை ஃபீல் பண்ணுறான். 2 பேருமே அங்கே அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பால்கனியில் 2 பேருமே அவ்வளோ அழகாக ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மூனோட வெளிச்சம் சில்லுன்னு காற்று அதுக்கு நடுவில் டேக்குக் 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் நம்புகிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எனக்கு சடனாக தோணுச்சு இந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்தா நல்லாயிருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். பை பாய், லவ் யூ ஆல்.